சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தெரிய வர போகின்றது. அஷ்டமஸ்தானத்திலிருந்து அந்த சூரியன் விடுபட்டு 9ஆம் இடத்திற்கு வராரு. ராசிக்கு அதிபதி அவர் ஒருத்தர் நல்லா இருக்கிறதே போகிறோம் அப்படின்ற அம்சம். அவர் அந்த 9ஆம் பாவத்தில் இருக்கும்போது சந்திரனும் அவரோடு சேர, அப்போ சூரியன் சந்திரன் சேருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் 9ஆம் பாவத்தில் சேருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்திருந்து உங்களை பிளஸ் பண்ணுற மாதிரி. ஒரு அம்மா அப்பாவுக்கு நீங்கள் 60ஆம் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்போ அவங்கக்கிட்ட யார் முதல்ல ஆசீர்வாதம் வாங்குறதுன்னே இப்போலாம் நிறைய பேருக்கு போட்டி இருக்கும். நான் தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை யார் ஆரம்பிக்கிறது, யார் எடுத்து செய்கிறது, பொருள் செலவு, உடல் உபகாரங்கள், ஒத்தாசைகள் இதெல்லாம் யார் செய்கிறதுன்றது ஒரு பக்கம் முதல்ல. ஆனால் கடைசியாக யார் முதல்ல ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு அப்படி ஒரு தாய் தந்தை இருவரும் சேர்ந்திருந்து மனம் குளிர்ந்து சந்தோஷமாக உங்களை ஆசீர்வாதம் பண்ணால் அது எப்படி பழித்து நீங்கள் நல்லா இருப்பீங்களோ அதுபோல் இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதனால உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது தீரன்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து நீங்கள் இந்த வாரத்தை தைரியமாக தொடங்கலாம். உடல் பாதை இருந்தால் சரியாகிறதுக்கான வாய்ப்பு, கடன் பிரச்சனை இருந்தால் சரியாகும். தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படக்கூடிய அம்சம் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு நிறைய வரும். அதெல்லாம் கூட இப்போ சரியாகும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கிறது. அரசாங்க விரோதங்கள், அதாவது ராஜகோபம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பஞ்சாங்கம் வாசிக்கும் போது, அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் சாதகம்.